அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வாரி கம்யூனிட்டி பேராலயத்தினுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் இணையதள வாயிலாக ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை, இந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்முடைய வீடியோக்கள் 700 வீடியோக்களுக்கு இணையாக 700 வீடியோக்கள் போய்கொண்டிருக்கிறது. 700 கிட்ட போதா 700 கிட்ட போய்கொண்டிருக்கிறது நம்முடைய வீடியோ. அனுதினம் மன்னா தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது அநேக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க. வாட்ஸ்அப்ல பார்க்கறாங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறாங்க, மெசேஜ்ல பார்க்கறாங்க, ஃபேஸ்புக்ல பார்க்கறாங்க, ஸ்டேட்டஸ்ல பார்க்கறாங்க, இப்படியாக யூடியூப்ல அநேகர் பார்க்கறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை, இந்த வார்த்தையை பார்க்கிறாங்க. ஆக இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். என்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி பிறக்கிறது. தேவன் இந்த மே மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக நம்ம கொடுக்கிற வாக்கு பார்க்கணும். மே மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னார், believe in Jesus, believe in Jesus. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கிறமா? கர்த்தர் மேல. அதான் ஆண்டவர் believe in Jesus அப்படினால் இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்ன இந்த ஏப்ரல் தொடங்கி அடுத்த மார்ச் முடிய அசஸ்மெண்ட் இயர் 1 இயர். ஆக இந்த ஏப்ரல் மாதம் முடிந்து விட்டது, இப்ப மே மாதம் தொடங்கி விட்டது. இந்த மே மாதத்தினுடைய காரியங்களில் இந்த மே மாதத்துல பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறோம், எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க போகிறோம், பிள்ளைகளை எந்த காலேஜ்ல சேர்க்க போறோம், பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்குமா, மருத்துவ சீட்டு கிடைக்குமா, பிள்ளைகள் நீட்ல எவ்வளவு மார்க் எடுக்க போறாங்க, பிள்ளைகள் பிளஸ் 2ல எவ்வளவு மார்க் எடுக்க போறாங்க, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி, பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க போகிறது, அதுக்கு பொருளாதார தேவை வேணும், பணம் தேவை வேணும், பொருளாதார தேவை வேணும். அப்படின்ற ஒரு மாதத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், நமக்குள் இருக்கிற பலவீனங்கள், நமக்குள் இருக்கிற சில காரியங்கள், நமக்குள் இருக்கிற வியாதி, நோய், பிரச்சனை, போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம யாரை நம்ப வேண்டுமா? கர்த்தரை, இயேசுவை நம்புங்கள். believe in Jesus, believe in Jesus. யாரை நம்ப வேண்டுமா? கர்த்தரை, இயேசுவை நம்புங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதனை நம்புவதை காட்டிலும் நம்ம கர்த்தரை நம்புவது நல்லது. கர்த்தர் பேர்ல பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது 56ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை மிக தெளிவாக இங்கு சொல்லியிருக்கிறார். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், உம்மை நம்புவேன். உண்மை என்றால் என் இயேசுவை நம்புவேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நான் பயப்படுகிற நாள் எதை கண்டு பயப்படுவாய்? எதை கண்டு பயப்படுவீர்கள்? இது மே மாதம். இந்த மே மாசத்துல எதை கண்டு பயப்படுவீங்க? எதை கண்டு பயப்படுவாங்க? பெற்றோர்கள் எதை கண்டு பயப்படுவீங்க? பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பு, எதிர்கால திட்டங்கள். ஐயோ, எனக்கு 2 பிள்ளை இருக்குது, அந்த 2 பிள்ளைக்கு நான் ஃபீஸ் பணம் கட்டணும், அட்மிஷன் கட்டணும், ஃபீஸ் பணம் கட்டணும், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், புக் அண்ட் ஸ்டேஷனரி வாங்கணும். இவ்வளவு தேவைகள். ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு பார்க்க போனா 40,000 50,000 தேவை. சிபிஎஸ் பிள்ளைங்கன்னா 1 லட்சம் தேவை. என்ன செய்ய போற? ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்கு. நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி என்னால சமாளிக்க முடியும்? எப்படி நடக்க போகிறது? அப்படி என்று பிள்ளைகளுடைய ஸ்கூல் படிப்பு, அதுக்கப்புறம் காலேஜ் வாழ்க்கை, காலேஜ் படிப்பு, பிள்ளைங்க காலேஜுக்கு போகணும். இதுவரைக்கும் பிள்ளை இருக்கிறத செஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்ப 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூல்ல, எந்த காலேஜ்ல, எந்த இடத்துல சீட் கிடைக்க போகுது, என்ன அட்மிஷன் கேட்பாங்க, டொனேஷன் என்ன கேட்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கலங்கி கொண்டிருப்போம், பயந்து கொண்டிருப்போம். பயப்படுவோமா? பயப்படுவோமா? ஐயோ, நான் என்ன செய்ய போறேன், என்னால முடியாது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படும். அடுத்த வியாதியை கண்டு பயப்படுவது, நோயை கண்டு பயப்படுவது, எதிராலை கண்டு பயப்படுவது. ஒரு வியாதி வந்து விட்டால் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு நோய் வந்து விட்டால் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு பலவீனம் வந்து விட்டால் என் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நான் பயந்து கொண்டிருப்போம். இல்லவே இல்லை. அப்பா சொல்றார், நீ பயப்படும் நாளில்
இயேசு, நான் கர்த்தர், என்னை நம்புங்க. நீங்க பயப்படுறதுனால என்ன நம்புங்க. உன்னை எப்போதுமே நீ நல்லா இருக்கும் போது என்ன நம்பு. ஆனா பயம் ஒன்று வரும், திகில் வரும். ஐயோ என்ன நடக்குமோ தெரியல. பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்குமா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா, ஐயோ நான் வீடு கட்டுவனா, ஐயோ என் பிசினஸ் வளருமா, என் தொழில் உயருமா, என் புருஷன் அந்த குடிவெறி கல்யாணத்திலிருந்து வருவாரா, மனம் திரும்புவாரா, என் குடும்பம் வருமா வராதா, ஆண்டவர் ஏத்துக்குமா ஏத்துக்காதா, என் குடும்பத்துல என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, இவர்கள் எப்படி இருக்க போறாங்களோ, எப்படி நாங்க வாழ போறோமோ, எப்படி என் குடும்பம் இருக்க போதோ தெரியலையே அப்படி என்று சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கலாம். பலவீனங்களை கண்டு பயப்படலாம், இல்லாமைகளை கண்டு பயப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை பார்த்து எவ்வளவு அழகா சொல்ற வாசிங்க. நான் பயப்படுகிற நாளில் உன்னை நம்புவேன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நம்ம நம்பிக்கை கர்த்தர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுங்க. அன்பு சகோதரா, சத்தமா சொல்லுங்க, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சூப்பர். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ பயப்படுகிற நேரத்துல நீ கர்த்தரை நம்பு, நீ கர்த்தரை நம்பு, நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. சகோதரா, சகோதரி, பயமா, கலக்கமா, கவலைப்படாத, இயேசுவை நம்பு. உனக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு நிமிஷம் இருக்குது. கர்த்தர் செய்ய போற நாள் தூரத்துல இல்ல, உடனடியாக கர்த்தர் செய்வார். இன்றைக்கே செய்வார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், லேசான பத்திரமா. நீ பயப்படாத. நீ உன்னுடைய சரீர வியாதி கண்டு பயப்படுறியா? சொல்லுங்க பாத்து, வியாதி கண்டு பயப்படுறீங்களா? நோயை கண்டு பயப்படுறீங்களா? பலவீனத்தை கண்டு பயப்படுறீங்களா? கடன் பாரத்தை கண்டு பயப்படுறீங்களா? இப்போ கடன் இருந்தா எத்தனை லட்சம் கடமோ அந்த கடத்தை நினைவு கொண்டு, உங்களுக்கு வியாதி இருக்குதா, உங்களுக்கு பலவீனம் இருக்குதா, அந்த இடத்துல கையை வைத்துக் கொண்டு, உன் கையை வைத்துக் கொண்டு அதை நினைத்துக் கொண்டு, ஏசப்பா எனக்கு இந்த கட்டி கண்டு பயம், இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை கண்டு பயம், என் கண்ணுல பார்வை கண்டு பயம், என் உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் வந்து அப்படி விட்டு இழுத்து சாகிறதோட மரண பயம் வருகிறது. இந்த பயத்தை விடுதலை ஆக்க காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லு. அப்பா, நீங்க சொன்னீங்கள, நீ பயப்படுறதுனால இயேசு, நான் என்ன நம்பு, உன்னை விடுவிப்பேன், உனக்கு விடுதலை, உனக்கு அற்புதம், நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய், நல்லவுடன் வாழ்ந்து சுகமாய் வாழ்வாய். ஆடையை தொட்டால், ஆடையை தொட்டால் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் உன்னை உன் குடும்பத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அப்ப பாருங்க, இயேசுவை நம்ம பிடிவு ஜீசஸ். ஆக 9வது வசனத்தை வாசிங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே உன் சத்துருக்கள் பின்னிட்டு நல்ல கவனிக்கணும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், அன்பானவர்களே, இன்னைக்கு ஓய்வு நாள், சபை கொடுக்கிற நாள், வாக்குத்தத்த ஆராதனை நாள், உபவாசத்தின் நாள் மற்றும் சபை கொடுக்கிற எந்த நாளாக இருந்தாலும் நீ வந்து தேவ சமூகத்துல அவரை நோக்கி கூப்பிட்டாதான் உன் சத்ரு உன்னை பின்னிட்டு ஓடுவான். அல்லேலூயா. நீங்க அந்த வசனம் 9வது வசனத்தை வாசிக்க. நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கூப்பிடுற நாளில் நான் வந்து உங்க சமூகத்துல வந்து உங்களை நோக்கி கூப்பிடுற நாள்ல தான் என் சத்துருக்கள் என்னை விட்டு பின்னிட்டு ஓடுவான். கைகளை தட்டி கத்த நாம. தேவனுடைய பிள்ளைகளே, நேரலையில நேர சபையில் இருக்கிற நீங்களும், இணையதளத்துல பார்க்கிற கேட்கிற நீங்களும் சரி, தேவ சமூகத்துல வந்து தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்டால் தான், நீ ஆண்டவரை ஆராதித்தால் தான், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினால் தான், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தால் தான், உன் பிரச்சனையை தேவ சமூகத்துல வந்து சொன்னால் தான், நீ கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தால் தான், நீ கர்த்தருக்கு சரியாக சம்பாதிக்கிற
தசம காணிக்கை பொறுத்தவர்களை செலுத்தினால்தான், ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை நீ சரியா போய் செய்தால்தான், நீ பெற்ற நன்மையை பிறருக்கு சொன்னால்தான், ஆண்டவராகிய தேவனிடத்துல நீ வந்து பொருத்தனை பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற உனக்குத்தான் உன்னுடைய சத்துக்கள் முன்னால வந்தவன் உன் பின்னால ஓடுவான். கரங்களை தட்டி தேவனாமத்தை 10:13 தேவனை அவருடைய வார்த்தையை புகழ்வேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்குமா? தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுகிறவர்களுக்கு தான் பிசாசு பின்னட்டு ஓடுவான். அடுத்தது உற்சாகமா வாசிங்க. கர்த்தரை முன்னிட்டு அவரை முன்வச்சு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன். அவர் வார்த்தையை புகழும் போது சொல்லும் போது ஒரு வேலை உனக்கு வியாதி இருக்கும், ஆற்று ப்ராப்ளம் இருக்கும், கண்ணு பிரச்சனை இருக்கும், காது பிரச்சனை இருக்கும், தலையில பிரச்சனை இருக்கும், வயிற்றுல பிரச்சனை இருக்கும், காதுல பிரச்சனை இருக்கும், நரம்புல பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனை இருக்கும், லிவர்ல பிரச்சனை இருக்கும், ஹார்ட்ல இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் இருக்கிற வேளையில அப்பாவை சொல்லி சொல்லி புகழணும். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவரை முன்வச்சு அவருடைய வார்த்தைகளை புகழ்ந்து பேசணும். அப்பா நீ அற்புதம் செய்தவரே, அதிசயம் செய்தவரே, செத்தவனை உயிரோடு எழுப்பினவரே, முடவனை நடக்க செய்தவரே, பெரும்பாலோஸ்தரை குணமாக்கினவரே, அதிசயங்களை செய்தவரே, குருடனை காக்க செய்தவரே, இப்படிப்பட்ட அற்புதம் செத்தவனை உயிரோடு எழுப்பினரே, செத்து போன குழந்தைய அந்த இளம் வாலிப பண்ண ஆண்டவர் போய் நீ கையை பிடிச்சு தப்பிட்டாலே நீ எழுந்திருந்து சொல்லிரே, உயிர் கொடுத்திரே, ஆண்டவரை செத்து 4 நாள் பொறுத்து உயிரோடு லாசரு எழுப்பினரே, இப்படிப்பட்ட அற்புத அதிசயங்களை செய்தவரே அப்படின்னு அவர் நாமத்தை, அவரை பத்தி அவர் வார்த்தைகளை சொல்லி 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 புகழ 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 புகழ்ந்து நல்ல புகழ்ந்து 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 நீங்க சொல்ல 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 உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நோய்கள் கரைந்து மறைந்து விலகி ஓடிவிடும். அல்லேலூயா. அப்ப நான் புகழ்வேன், என் அப்பாவின் வார்த்தையை புகழ்வேன், என் ஆண்டுடைய வசனத்தை புகழ்வேன், என் அப்பா செய்த நன்மைகளை புகழ்ந்து பேசுவேன். மேற்கொண்டு அடுத்த வசனம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். நான் தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களை குறித்து துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? இவ்வளவு நாளா வந்து போன கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லைன்னு சொல்லி முன்ன விட்டு பின்னாடி முகத்துக்கு நேரம் உன்னை துக்கப்படுத்துறாங்களா? உன்னை வேதனைப்படுத்துறாங்களா? அப்பாவின் புகழ பாடு, அப்பாவின் புகழை பாடு சொல்லுது. வேதம் சொல்லுகிறது அப்பாவின் புகழை பாடும்போதுதான் அங்க பிசாசான வெட்கப்பட்டு ஓடுபடியாய் கர்த்தர் அற்புதம் செய்வாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மகிழ்ந்து கலிகூறு மகனே பய வேண்டா, மகிழ்ந்து கலிகூறு மகளே பய வேண்டா, மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கலிகூறு மகனே பய வேண்டா, மகிழ்ந்து கலிகூறு மகளே பய வேண்டா, மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கலிகூறு மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பா புகழை நீப்பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. அப்பாவின் புகழை நீப்பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. அப்பாவில் எங்கும் உறவாடு, அப்போது பெறுவார் நன்மையை. அப்பாவினையும் உறவாடு, அப்போது நீயும் பெறுவாய். மகிழ்ந்து கலிகூறு மகனே பய வேண்டா, மகிழ்ந்து கலிகூறு மகனே பய வேண்டா, ஆண்டவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவன் இயேசு
அப்பா செய்த நன்மைகள், அப்பாவின் வார்த்தைகளை, வசனங்களை, தீர்க்க தரிசனம் உள்ள வாக்கு தத்தங்களை நாம் சொல்லி 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 மகிழும் போது, சொல்லி 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 மகிழும் போது, அப்பாவின் புகழை நம்ம பாட 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 பாட, அப்பா செய்த நன்மைகளை சொல்ல 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 சொல்ல, ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்ய வேண்டிய, நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனை அப்பாவை பாட பாட பாட, துதிக்க துதிக்க துதிக்க, அவரை மகிமைப்படுத்த படுத்த படுத்த, அவரை வசனத்தை சொல்லி, வார்த்தையை சொல்லி, புகழ புகழ புகழ, நமக்குள் இருக்கிற, நம்மளால கிடைக்கிற பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகள், இல்லாமைகள், நமக்கு குழந்தை பாக்கி இல்லை, கண்ணீரோடு நம்ம போய் வெளியில சொல்லி புலம்பி கொண்டிருப்போம். நம்ம சொந்த குத்தி குத்தி எள்ளி நகையாடுவார்கள். எள்ளி நகையாடி பேசுவார்கள், நகைப்புத்தனமாய் பேசுவார்கள். டோன்ட் வரி, பயப்படாத. நீ பயப்படுற நாள்ல என் இயேசுவை நம்புவேன். நான் பயப்படும் நாள்ல என் இயேசுவை நம்புவேன். ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி எனக்கு முற்றிலுமாய் குழந்தை பாக்கி இல்லாத போயிடுமா? ஒருவேளை இவர்கள் சொல்ற மாதிரி எனக்கு இந்த வியாதி பெருசா முத்திடுமா? இவர்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை நான் செத்து போயிடுவேனா? இவர்கள் சொல்ற மாதிரி இந்த ஆற்று பிரச்சனை என்ன அப்படியே சாகடிச்சிடுமா? இவர்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை கண்ணுல பிரைட்னஸ், வெளிச்சம் இல்லாதவே நான் செத்து போய்விடுவேனா? ஒருவேளை இவர்கள் சொல்ற மாதிரி என்னால் எடுத்து நடக்க முடியாதா? இவர்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை நான் இல்லாமையே இந்த பூமியை விட்டு போய்விடுவேனா என்று பயப்படும் நாளில் நீ இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பி சொல்லு. இயேசுப்பா உன்னை நம்பி இருக்கிறேன், உங்களை மட்டும்தான் நான் நம்புறேன். எப்பொழுது எங்க அப்பா இவ்வளவு நிலைக்கு என்ன கொண்டு வந்தீங்களே, இதுக்கு மேல என்ன கைவிடுவீங்களா, என்ன தள்ளிடுவீங்களா? உங்க வார்த்தையை நம்புறேன், உங்க வார்த்தையை நான் புகழறேன், உங்க வார்த்தையை நான் பிரசித்தப்படுத்துறேன், உங்க வார்த்தையை 10 பேருக்கு போய் சொல்றேன். அப்பா உண்மை நான் தொடர்ந்து பாடுவேன், மகிழ்ந்து களி கூறுவேன். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். மன்னவன் இயேசு என் நடுவில், என் குடும்பத்தின் நடுவில் பெரிய காரியம் செய்வார். மன்னவன் இயேசு என் கிராமத்துல, என் பட்டணத்துல, என் ஜாதி ஜனங்களுக்கு முன்னாடி அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதே மாதத்துல தேவன் இயேசுவை நம்புகள் என்று சொல்வார். என்னை நம்பு, என்னை நம்பு, நம்பிக்கையா இரு. அதாவது போன 2022 ஏப்ரல் முதல் 2023 மார்ச் வரைக்கும் அந்த அசஸ்மெண்ட் இயர்ல அது பினிஷிங் மார்ச் எண்டு. ஒருவேளை துயரப்பட்டாயா, துன்பப்பட்டாயா, தூக்கப்பட்டாயா? அதே போல இந்த ஏப்ரல் 6ஆம் அசஸ்மெண்ட் இயர், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதற்கொண்டு அடுத்த 2024 மார்ச் 31 வரை இந்த அசஸ்மெண்ட் இயர் ஏப்ரல் முடிந்து விட்டது, மே பிறந்து விட்டது. இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். கர்த்தர் சீராக்கி ஸ்திரப்படுத்தி சுகமாக்கி ஆரோக்கியப்படுத்தி உனக்கு என்ன தேவையோ அதை செய்து அருளி ஆண்டவராக தேவன், என் ஆண்டவர் நான் உயிரோடு வாழ்வதை கர்த்தருடைய சுத்த பெருமை, ஆண்டவருடைய அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக புகழ்வதற்காகத்தான் என் ஆண்டவர் வைத்திருந்தார். நண்பர்களே, ஒரு தெரியுமா உங்களுக்கு, எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்கணும். ஆனா ஆண்டவர் எலிசபெத் கண்ணீர் விடுறான், கதறான். ஆண்டவரே எனக்கு முதிர் வயதாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையே இல்லையே என்று கதறான். அவ கதறல கேட்டு அப்பா அவங்க சீக்கிரம் குழந்தை கொடுக்கல. ஆனா அவங்க உறவெல்லாம் என்ன பண்றாங்க, ஏய் எலிசபெத், நீ நம்பிட்டு இருக்கிற ஆண்டவரு உனக்கு குழந்தை கொடுக்கல பத்தியா? ஏப்பா எலிசபெத் புருஷனை பாத்தியா, உனக்கு கொடுத்தார பாத்தியா குழந்தைய? என்னப்பா பண்ணிட்டு இருக்க சகரியா? என்ன நீ இன்னும் ஆண்டவர் உத்தம தேடிக்கிறீங்க? எலிசபெத் நீ இன்னும் உத்தமா தர்றீங்க ஆண்டவரை? புள்ள பிறந்துச்சா? ஏழி நகைச்சான், எள்ளி நகை நடனா, ஏழு கிண்டல் பண்ணா, அவ்வளவு செஞ்சான். ஆனா எலிசபெத் தான் சகரை என்ன செஞ்சாங்க? அற்புதமா இருந்தாங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருந்தாங்க. என் ஏசப்பா செய்வார், என் ஏசப்பா செய்வார், அந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த காலம் வர ஏற்றது வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். காத்திருந்தபடினால ஒருவேளை அவங்க கேட்ட கணவன் மனைவி கேட்டதுக்கு அப்பா கேட்டு உடனே அந்த குழந்தையை கொடுத்திருந்தா, அந்த குழந்தை யாருக்கு என்ன பண்ணிருக்காது? ஏன் தெரியுமா ஆண்டவர் அவங்களை காலதாமதம் வைத்தா? ஏன் தெரியுமா அந்த காலதாமதத்தை கொடுத்தா? அவங்க கேட்கிற வேலையில குழந்தை ஏன் தெரியுமா கர்த்தர் கொடுக்கல? ஏன் அந்த காலதாமதம் தெரியுமா? அந்த நேரம் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை
யோவான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பின்வருகிற இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்க முடியாது. அதனால வேண்டிதான் அந்த காலம் கரெக்டா இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு இணையாக நான் தருவேன், நான் தந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த எலிசபெத்துக்கு ஆண்டவராகிய தேவன் குழந்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கல, கொடுக்காம காத்திருந்தது. அது போல உலகத்துல இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இந்த வார்த்தை கேட்கிற பார்க்கிற உலகம் முழுவதும் பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் காத்திருங்கள். ஒரு எலிசபெத்தை காத்திருங்கள். எலிசபெத்தை காத்திருந்தால் ஆண்டவர் கண்ணீர் விட்டால், ஆனால் அந்த நேரம் கர்த்தர் பிள்ளையை கொடுக்கல. ஏன் காலதாமதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கர்த்தர் ஒவ்வொரு எலிசபெத்துகளுக்கும் ஆண்டவர் ஏன் காலதாமத்தை கொடுக்கிறார்? ஏன் ஒரு சகரியாக்களுக்கு எலிசபெத்துக்கும் ஏன் கொடுப்பதற்கு கர்த்தர் காலதாமத்தை கொடுக்கிறார்? ஒவ்வொரு வியாதி நோய்கள் ஏன் காலதாமதம்? ஏன் ஒவ்வொரு கடன் பாரத்துல காலதாமதம்? ஏன் ஒவ்வொரு பிரச்சனைகளில் கர்த்தர் காலதாமதம்? உன்னை உருவாக்கும்படியாகத்தான். அதே நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் இயேசு வரப்போகிறார். அவருக்கு இப்ப இவரை கொண்டு வந்து விட்டால், அந்த இப்ப வந்து ஒரு யோவான் என்ற ஒரு குழந்தை கொடுத்து விட்டால், இயேசுக்கு இவன் சரியான நேரத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டான், இயேசுக்கு தெய்வத்தை கொடுக்க மாட்டான். ஆனபடினால எலிசபெத்துக்கு குழந்தை கற்பத்தை தாமதப்படுத்தி என்ன செய்தாரா? தாமதப்படுத்தி குழந்தையை கொடுத்து மரியாதை போய் அந்த பிள்ளைக்கு ஜெபித்த போது வயிற்றில் இருந்த, அதுக்கப்புறம் காலதாமதப்படுத்தி ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கிறதா எலிசபெத்தை போய் ஜெபித்தாரா? சாரி, எலிசபெத்தை போய் மரியாதை ஜெபித்த போது அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிச்சு வேதம் சொல்லுகிறது. துள்ளினது எதுக்காக? மரியாதை ஒரு தேவகுமாரன் உனக்கு பிறக்க போகிறார். அந்த குமாரனை பெற்றெடுக்கும் போது இந்த குமாரன் யாரவன்? இந்த யோவான் பிறந்து எலிசபெத்தில் பிறந்து இவன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தெய்வத்துக்கு ஞானஸ்நானம் கொடுப்பான். அதுக்காகத்தான் இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் எலிசபெத்து கர்ப்பத்தை காலதாமதம் பண்ணி கர்த்தர் கர்ப்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தோட்டி கொண்டிருக்கிறவர்களே, சபையில் இருக்கிறவர்களே, இதை கேட்கிற அந்நிய ஜனங்களாக இருந்தாலும் கூட உங்க வாழ்க்கையில காலதாமதம் வருதுன்னா கர்த்தர் நியமத்தை ஓட்டம், கர்த்தர் நியமத்தை ஓட்டத்தில் சரியாக நீங்கள் ஓடுங்கள். அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடுங்கள், அந்த நம்பிக்கை ஓட்டத்தில் ஓடுங்க. இயேசுதான் என் நம்பிக்கை, இயேசுதான் என் கோட்டை, இயேசுதான் என் துருகம், இயேசுதான் என் வாழ்க்கை, இயேசுதான் என் குடும்பம், என் இல்லத்தின் தலைவர். அப்படி முன் வச்சு நம்ம வர நம்பும் போது அப்பா சொல்றாரு பாருங்க, ஏன் காலதாமதம்? வியாதியில காலதாமதமா, நோய்நொல்ல காலதாமதமா, எல்லாம் கர்த்தர் வைத்திருப்பார். பிரச்சனைகளை காலதாமதமா, பணம் பொருளாதார காலதாமதமா, பிள்ளைகளுடைய படிப்புல காலதாமதமா, அதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருப்பார், திட்டம் வைத்திருப்பார். நம்ம நினைப்போம் 3 வருஷமா படிக்கலையே, 3 வருஷமா போகலையே, 4 வருஷமா படிக்கல, நம்ம நினைப்போம் அப்பா வச்சுக்கிற காலம் திட்டம் நிறைவேறான். அவர் வச்சுக்கிற திட்டம் காலம் நிறைவேறான். அன்னைக்கு மட்டும் எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்துட்டு தான் அவன் என்ன செஞ்சிருப்பான்? சின்ன விடமா போயிட்டு இருப்பான் பிள்ளை, அவன் கோணல் மானலா போயிட்டு இருப்பான். அதனால வேண்டிதான் ஏசப்பா வரும் நாமத்துல அவர் பிறக்க வேண்டிய சமயத்துக்கு முன்பாக அந்த காலகட்டத்துல அவனை பிறக்க செய்து எலிசபெத்து குழந்தை பிறக்க செய்து, ஏன் இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்கிற ஆவிக்குரிய தெய்வத்தை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக மரியாள் போய் அந்த எலிசபெத்தை ஜெபித்த போதுதான் அவன் வயிற்றுல புள்ள துள்ளிச்சு. அவன் காரணம் என்ன? மரியாள் நீ போய் ஜெபம் பண்ணு, உனக்கு மூலமா வரப்போகிறது நீ மாம்சத்தில் பெற்ற புள்ள இல்ல, யோசேப்பு மரியாள் பெற்றெடுக்கிற புள்ள இல்ல. ஆனபடினால அந்த புள்ளைய நேசகுமாரன் மூலமா தான் வரப்போகிறான். இந்த வேணா உன் கர்ப்பத்துல வந்து உன் கர்ப்பப்பைக்குள்ள ஆவியா போய் கர்ப்பப்பைக்கு வெளியே வந்தா நீ ஒரு மாம்சமான மனுஷன். அதுக்கு தான் ஏசப்பாவுக்கு ஒரு ஞானஸ்நானம் தேவை. ஆனபடினால தான் யோவானை எலிசபெத்துக்கு ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து காலதாமதம் பண்ணி அந்த குழந்தை கொடுத்து இந்த புள்ள கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிற வரும்பொழுது இயேசுவோட உருவத்தை கேட்கிறாரு, யோவான் எனக்கு ஞானஸ்நானம் கொடு அப்படின்னு சொல்லும் போது யோவான் சொன்னார், எலிசபெத்துக்கு எடுத்த பிள்ளை, நான் உங்க பாதத்தை, உங்க செப்பல், உங்க செருப்பை சுமந்து எடுத்து என் தலைமையில வச்சு தோழி மேல வச்சு சுமப்பதற்கு கூட நான் பாத்திரவான் இல்லையே, என்ன போய் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லுகிற ரபி தெய்வமே என்றான் யோவான். அப்ப சொன்னார், நான் தேவகுமாரன், ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து பிறந்து வந்தவன். அதுக்காகத்தான் எனக்கு ஒரு ஞானஸ்நானம் உடன்படிக்க வேண்டும். நான் ஞானஸ்நானம் எடுத்தால்தான் இந்த உலக மக்கள் ஸ்திரீயின் வயிற்றில் பெண்கள் வயிற்றில் பிறந்த அத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு அடையாளமாய் என் பிதா உன்னை இந்த பூமியில் அனுப்பி எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பாவுடைய காலத்தாமதம் உங்க வாழ்க்கையில பலவீனமா இருக்கலாம்,
அதுவே உனக்கு சேக்காடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேக்காடு. தப்பாமல் என்றும் உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. அப்பாவின் புகழை பாட வேண்டும், அப்பாவின் புகழை சொல்ல வேண்டும். வயிறு வலிக்குதா, தலை வலிக்குதா, ஆற்று பைபாஸ் சர்ஜரி பண்ணணுமா, அப்பாவின் புகழை பாடு. அதுதான் உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவுடைய பாதுகாப்பு. அன்பு சகோதர சகோதரியே, காலதாமதம் நம்ம வாழ்க்கையில் வரும். இயேசுவை நம்பி அவர் புகழை பாடுங்கள். அவரை பற்றி இன்னும் புத்தகம் சொல்லிக் கொண்டே இருங்கள். சொல்லி அவரை அழைத்து வந்து கொண்டே இருங்கள். ஆனால் ஆண்டவர் விட்டு தப்பு பண்ணாதிருங்கள். தப்பு ஒரு நாள் பண்ணாதிருங்கள். ஆண்டவரை கவனிக்க மாட்டார். ஒருவர் தப்பி பண்ணிருந்தா மன்னித்து விட்டு விடுங்கள். அப்பா மன்னித்து இறக்குங்கள். ஒருத்தருக்கு விரோதமா இருக்கிறோமா, ஒரு குடும்பத்தை அடிக்கிறோமா, அது நம்ம வேலை இல்லை, அது நம்ம வேலை கிடையாது. உன்னை அடிக்க நினைக்கிறாங்களா, அப்ப பார்த்து கொள்ளுவார். உன் தள்ளுகிற ஒரு முடிவு அத்து கொடுங்க நினைக்கிறானா, அது அவர் தலையில கை வைக்கிறது. அவர் நம்பு. அதை கத்த சொன்னார். கத்தரே எனக்கு உதவி செய்தார். கத்தரே எனக்கு உதவி. Jesus helped me. Jesus helped me. God helped me. கத்தரே எனக்கு உதவி செய்தார். நமக்கு உதவி ஒன்றுதான். வாசிக்க சங்கீதம் 118:10 சொல்லுகிறது. வேகமா வாசிக்க. கத்தரே எனக்கு உதவி செய்தார். God helped me. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். எல்லா ஜாதிக்காரர்களும் என்னை வளைந்து நல்ல கவனிக்கணும். எல்லா ஜாதிக்காரர்களும் உன்னை அப்படியே வளைந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை நான் சங்கரிப்பேன். கர்த்தரவர்களை நல்ல கவனிக்கணும். உங்களை சகல விதமான ஜாதிக்காரர்கள், பாஷக்காரர்கள் உங்களை அப்படியே ரவுண்டப் பண்ணிட்டாங்க. உங்களை ரவுண்டப் பண்ணி உங்களை அழிக்கன்னு சொல்லி ரவுண்டப் பண்ணிட்டாங்க. அப்ப ரவுண்டப் பண்ணி உங்களை சாகடிக்கணும், உங்களை கொண்டு போடணும் அப்படின்னு துட்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணுமா, வசனத்தை எல்லா ஜாதிக்காரும் வசனத்தை நல்லா கவனிச்சு சொல்லுங்க. நான் கேட்கும் போது எல்லா ஜாதிக்காரரும் என்ன வாசிக்க, எல்லா ஜாதிக்காரும் என்னை வளைத்துக் கொண்டார்கள். இப்போ ஒரு நபர் உடைய தம்பி நிற்கிறாரு, பீட்டர் நிற்கிறாரு. இப்ப பீட்டர் இருக்கிற 100கணக்கான பேர் அப்படியே ரவுண்டப்பட்டீங்க. அவரால் உங்களை மேற்கொண்டு வெளியில ஓட முடியுமா? சொல்லுங்க சத்தமா. அது போல சகல விதமான ஜாதிக்காரர்கள் அவரை வணைந்து கொண்டார்கள். சகல விதமான ஜாதிக்காரர்கள் வணைந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினால், ஆண்டவருடைய நாமத்தினால சகல விதமான ஜாதிகள் வந்து அப்படியே ரவுண்டப்பட்டாங்க. செத்து போன மரண ஊழைகள் அது இது எல்லாம் ரவுண்டப் பண்ணிடுச்சு. ஒரு பக்கம் சூரியன் வந்து ரவுண்டப் பண்ணுது, ஒரு பக்கம் சகல விதமான உன் குடும்பத்தை வெளியேற விடல, முயற்சி அதை முன்னேற விடல, அப்படிப்பட்ட சொல் ரவுண்டப் பண்ணிட்டாங்க. இப்போ கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை சங்கரிப்பேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை சகல விதமான ஜாதிகள் உங்களை வளைந்து கொண்டாலும், சுத்தி அப்படி ரவுண்டப் பண்ணிட்டாலும், உன் ஆசீர்வாதத்தை பிடர்ந்து தடை செய்தாலும், நீ போக்குவரத்தை தடை செய்தாலும், ஊருக்குள்ள கட்டி போட்டாலும், ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு அழகாக தேவன் எல்லாவற்றையும் சங்கரிப்பார். சொல்லுவாங்க, உன் வியாதி போவாது, உன் நோய் போவாது, இப்படிதான் இருக்கும், உங்க குடும்பம் இப்படிதான் இருக்கும், உன் பிசினஸ் இப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு முடிவு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினால எல்லா டிசீஸ், எல்லா வியாதி, நோய், எல்லா பிரச்சனையும், வாக்கியத்தை தடை செய்கிற
உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காது போக. அப்பாவை தேவ தூதனை கொண்டு தேவ தூதர்கள் பட்டயத்தை பண்ணாது அவன் கழுத்து அறுத்து போடுவான், சங்கரித்து போடுவான். நீ செய்ய வேண்டியது அப்பாவை நம்பி அவர் புகழ பாடு, அவர் புகழ துதிக்கணும், அவர் செய்த நன்மையை நீ துதிக்கணும், புகழ். அடுத்த வசனம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது. தேவர்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள். தேனீக்களை போல. தேனீக்களை போல. அதனால சகோதர தேவன் அவர்கள் அவருடைய தொழிலுக்கு போயிருக்கும் போது அங்க அந்த தேனீக்களுடைய அந்த தேனீக்களாகிய அந்த குழந்தைகள் அந்த இடத்துல அந்த மரத்தை வெட்டும் போது ஜேசிபி வச்சு பிடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தை தோற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரெண்டு வேகமா ஓடியாட போது அந்த குழந்தை ரவுண்ட் அப் பண்ணி அப்படியே சுத்திக்கிட்டு ஓட்டியாட்டான். கிட்டத்தட்ட ஒரு 20-30 குழந்தைகள் கடிச்சிச்சான். இந்த வலியோடு துட்டிச்சுட்டு ஓடியாடும்போது பக்கத்துல ஒரு ஆளை பார்த்துட்டு இவர் ஒரு ஓலை எடுத்து தீப்பெட்டி கொடுங்க தூக்கி போட்டுக்கிறாங்க. எடுத்து கொளுத்துறாங்க. கொளுத்தி அந்த தீய அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி ஓடுறாங்க. அந்த ஓலை காமிச்சு முட்டிகளை நிக்கல அந்த தேடிகள் அந்த குழந்தைகள். அப்புறம் என்ன பண்ணாரா, ஓடி போய் ரொம்ப தூரம் ஓடி ஒரு பெரிய கிணறு தான் மோட்டர் செட்டு, அந்த கிணத்துல குதிச்சுட்டாங்க. குதிச்சு உள்ள போய் 1/2 மணி நேரத்துக்கு மூச்சு அந்த மனுஷன் மூச்சு உள்ளகிறாராம். மேல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த 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 கிணற அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி சுத்தி இருக்குதான். ஆயிரக்கணக்கான குழந்தை கண்ணை திறந்து பார்க்கிறாங்க, மேல சுத்தி இருக்குதான். அப்படியே 1/2 மணி நேரம் ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன், ஏசப்பா உங்களை நம்பி இருக்கிறேன், நான் அப்படியே நான் மேல வந்தேன்னா என்னை கடிச்சு சாகடிச்சிருக்கேன், அந்த விஷத்தால செத்து போவேன், அப்பா தயவு செய்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு அந்த மனுஷன் தண்ணிக்குள்ளவே கதறாங்க. ஓடியாடும்போது தண்ணிக்குள்ள 1/2 மணி நேரம் மூச்சு விட்டு பிடிச்சிருக்க முடியும். அவர் முழு தப்பையும் ஆண்டவர் மேல பார்த்து போட்டு அவரை நம்பி மூச்சு பிடிச்சிருந்தாரா. அதுக்கப்புறம் இருந்தாரா, ஒரு கொலை கூட இல்லையா. அவ்வளவு சீராக காப்பாற்றப்பட்டார். என்பானவர்களே, தேனீக்களை போல உன் சத்துருக்கள் தேனீக்களை போல உன்னை வணைந்து கொள்வார்கள். அப்படி வளைச்சுக்கோங்க. முள்ளில பற்றின நெருப்பு முள்ளில பற்றின நெருப்பு போல அவர்கள் அணைந்து போவார்கள். ஆகவே அந்த தேனீக்களை போல அந்த கொலைகளை போல தேனீக்கள் கொலைகளை போல நம்மளை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சம் கொள்ளாத பிசாசு கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்போம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை புகழும் போது சொல்லும் போது ஆண்டவராகிய தேவன் அங்க நீங்க அவருடைய நாமத்தை சொல்ல புகழும் போது பாடும் போது உன் சரீரத்தில் வியாதி நோய் பலவீனங்கள் எல்லாம் நாடி நரம்புல எல்லாம் விலகி ஓடும். ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அத்தனையும் விட்டு ஓடு. ஓடு ஓடு விலகி ஓடு, வேண்டாத அத்தனையும் விட்டு ஓடு. அப்போ வேண்டாத அத்தனையும் விட்டு ஓடு. அல்லேலூயா. நம்ம சரீரத்தை விட்டு விலகி ஓடும். தீராத வியாதிகள் தீராத நோய்கள் விலகி ஓடும். நம்ம தீராத பிரச்சனை நம்மளை விட்டு விலகி ஓடும். என்ன செய்ய போகிறேன் என்ற நிலையில் இருப்பாய். ஆண்டவர் எல்லாவற்றையும் விளக்குவார். தேனீக்களை போல எப்படி முற்களை நெருப்ப மூட்டி கொளுத்தி அந்த முற்கள் எரியும் போது பட்ட 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 வெட்டிக்கும். வேலிக்கத்த முள்ளு இந்த மாதிரி காரக்குள்ள கூறக்குள்ள அப்படி கொளுத்துனாங்க. என்ன அப்படின்னா பட்ட 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 வெட்டிச்சு பட்ட 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 வெட்டிச்சு எரியும். எரிச்சு தப்ப 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 எரிச்சு கொஞ்ச நேரத்துல புஷ்டு சாம்பல் இருக்கும். நண்பர்களே, உன் சரீரத்துல வியாதி, உன் சரீரத்துல பலவீனம், உன் குடும்பத்துல இருக்க பலவீனம், உன் குடும்பத்துல பிரச்சனை, உன் பிசினஸ்ல பிரச்சனை, உன் பிள்ளைகளுடைய படிப்பு, உங்க தேவைகள் எல்லாவற்றும் கொஞ்ச நேரத்துல நீ அப்பாவின் புகழை நீ பாடும்போது அந்த நெருப்பு எப்படி அந்த பொருட்கள் வெடித்து சிதறி அது எரிஞ்சு கொஞ்ச நேரத்துல அது சாம்பலா நிற்கிறதோ அது போல உனக்கு ரோதமாக எழுந்துகிறவர்களை கர்த்தர் சாம்பலாக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்பம் அழியும்னு நினைப்பான், ஆனா கர்த்தர் சுட்டு சாம்பலாக்கி போடுவார். எனவே ஆண்டவராகிய தேவன் கர்த்தரே 13 வசனம் வாசி. கர்த்தரோ எனக்கு உதவி செய்வார். வாசி. நான் விடும்படி நீ என்னை தள்ளினான், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தின. மனுஷன் நினைப்பானா நம்மளை அழிக்க,
மனுஷன் நினைப்பான் நம்மளை அழிக்க, ஆனா தேவன் நினைக்கிறார் நம்மளை உயர்த்த. மனுஷன் என்ன பண்ணா? தள்ளிட்டான். டிஸ்பிளே பாருங்க, அப்படியே காட்டுப்பா. மனுஷன் நினைக்கிறான் நம்மளை அழிக்க, அவன் தள்ளுதான். ஆனா எங்க அப்பா என்ன பண்றாரு? நம்ம அப்பா ஏசப்பா அப்படியே கை கொடுத்து தூக்குறாரு பாருங்க. மகனே மகனே, மனுஷன் நினைச்சா உன்னை அழிக்க, உன்னை தள்ளினா நானோ என்றால் உனக்கு உதவி செய்கிறேன். கை கொடுத்து தூக்குறாரு பாருங்க. அப்பாவின் கரம் பொய்யுள்ள கரம், அப்பாவின் கரம் தீட்டுப்படாத கரம். அந்த கரம் இவ்வளவு அழகா தூக்குது பாருங்க. அல்லேலூயா. யாரை தூக்குவார்? யாரை தூக்குவார்? கர்த்தரை நம்புகிறவர்கள் மட்டும், கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள் மட்டும், கர்த்தர்கிட்ட மட்டும் உதவி கேட்கிறவர்களுக்கு மட்டும். மனுஷங்கிட்ட, பொல்லாத பிசாசுகிட்ட குறி கேட்கறது, போய் நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, அப்படிப்பட்டவர்களுக்கு அப்பா உதவி செய்ய மாட்டார். அப்பா அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார். அப்பாவை நம்பி, அப்பா நான் உன் பொண்ணுப்பா, எப்படி நான் உன் பொண்ணுப்பா, அப்பா நான் உன் புள்ளுப்பா, நான் ஏதோ நான் தவறுட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு வர தவற்றுவேன், மன்னிச்சிருப்பா. காலையில வேலைக்கு போகும்போது நான் அர்ஜென்ட்ல போயிட்டேன்ப்பா, ஜெவமான் ப்ளீஸ் என்னை மன்னிங்கப்பா, எங்க அப்பா நீங்க தானப்பா. ராத்திரிக்கு வந்து நான் நல்லா ஜெபம் பண்ணப்பா, இனி நான் காலையில் பண்ணாத போக மாட்டேன், ராத்திரில வந்தாலும் நான் பண்ணாத இருக்க மாட்டேன், என்னை மன்னிங்கப்பா, நான் உன் புள்ளப்பா, உங்க பொண்ணுப்பா, என்னை தயவுசெய்து பண்ணி நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு உரிமையோடு அப்பா கிட்ட கேட்கணும். இல்லையா? உரிமையோடு அப்பா கிட்ட கேட்கணும். ரொம்ப பேர் இயேசுப்பா கிட்ட கேட்கறதில்ல, பாஸ்டர் கிட்ட வந்து கேட்கறதில்ல, பாஸ்டர் கிட்ட கேட்கறதில்ல. தோத்திரம் கூட சொல்லாத ஓடி போயிடுவாங்க. ஆராதனை முடிச்ச சோத்திரப்பான்னு கூட சொல்ல மாட்டாங்க, சோத்திரப்பான்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல தட்டு, ரெண்டாவது வயிறு, மூணாவது வீடு, அப்பா அம்மா பார்த்துக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்லுங்க, வாசி வசனத்தை, நான் விடுபடி நீ என்ன தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்ய. கரங்களை தட்டி கர்த்தராக உதவி எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. தேவன் எனக்கு உதவி செய்கிறார். மனுஷன் நினைப்பான் அழிக்க, ஆனா தேவன் என்னை உயர்த்த, அவர் எனக்கு உதவி செய்து உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். மனுஷன் நினைக்கிறான் என்னை அழிக்க, தேவன் நினைக்கிறான் என்ன உயர்த்த. சொல்லுங்க, மனுஷன் நினைக்கிறான் என்னை அழிக்க, தேவன் நினைக்கிறான் என்ன உயர்த்த. தேவனின் கிருபையை அதிலும் நடத்துவே. தேவனின் சொல்லுங்க, தேவனின் தேவனின் கிருபையை அனுதினம் நடத்துவே. குப்பை கூலமான என்னை கோபுரத்தின் மேலே வைத்து அழகு பார்க்கும் என் தேவன், அழகு பார்க்கும் என் தேவன். சொல்லுங்க, குப்பை கூலமான என்னை கோபுரத்தின் மேலே வைத்து அழகு பார்க்கும் என் தேவன், அழகு பார்க்கும் என் தேவன். குப்பக்கூலமான கோபுரத்துல வச்சு அழகு பார்க்கிறது. ஆனா மனுஷன் தள்ளனா அப்பா விட்டுருவார, மனுஷன் தள்ளனா அப்பா விட்டுருவார, என்ன பண்ணுவார்? தூக்குவார், உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யும். ரோமர் 8:11-31 நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்க டிஸ்பிளே பார்த்து குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில், தேவன் நம் பட்சத்தில் இருக்கப்படும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இதான் ரோமர் 8:31 அதான் சொல்லுகிறார். கர்த்தர் ஏன் பட்சத்தில் இருக்கிறாயா? எனக்குள் இருக்கிறாயா? என் இதயத்தில் இருக்கிறாயா? என் உள்ளத்துல இருக்கிறாயா? என் வீட்டுல இருக்கிறாயா? என் உள்ளத்துல இருக்கிற ஆண்டவர் என் மண்டையில இருக்கிற வச்சிருப்பாரா?
சரி அப்படின்னா மண்டையில வந்துட்டா விட்டுருவாரா? என் உள்ளத்துல ஹார்ட்ல என்ன பிரச்சனை விட்டுருவாரா? உச்சத்துல உள்ள வர என்ன பிரச்சனை விட்டுருவாரா? மனுஷன் நினைக்கிறவன அழிக்க, தேவன் நினைக்கிறார் உன்னை உயர்த்த, கரங்களை கொடுத்து அப்பாவோட தூக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அத பாருங்க, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அத பாருங்க, நல்லா கவனிங்க. போராட சாத்தான், இந்த சின்ன மனுஷன் யாரு? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய இந்த சின்ன மனுஷனே நான் தான், நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார். அப்ப பாருங்க, இவன் யாரு? சத்து தேடிக்கல போல வருவான், பல ஜாதியா வருவான், பண பிரச்சனையா வருவான், வியாதியா வருவான், நோயா வருவான். இப்ப இவன் வர நெருங்கிட்டானா, தொங்காரு வருது தேவ தூதன். எங்க வராது? மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. எவ்வளவு அழகா வராது பாத்தியா? இவன் சாத்தான், இவன் சின்ன மனுஷன், நான் தான் அந்த மனுஷன். சொல்லுங்க, இந்த சின்ன மனுஷன் யாரு? நான் தான். புல்லு கோப்பாட மனுஷன் நான் தான், இல்லையா? இந்த சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறார், உலகளாவிய கர்த்தர். இப்போ இந்த சத்துருங்க வர அடிக்க, இப்ப பாருங்க, தேவ தூதன் ஆண்டவர் அனுப்புறாரா? பட்டயத்தோடு வராரா? மேல வருதா? கேடகம் வந்து நம்ம என்ன பண்ணுவா? இப்ப அந்த பட்டயை இவனை என்னாச்சு? இந்த பட்டயமா தலையை ரெண்டாக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறான் என்னை அடிக்க, என் தேவன் நினைக்கிறார் என்னை உயர்த்த. தேவனின் கிருபையே அணிதிலும் நடக்குமே. குப்பையில் கோலமான உன்னை, யார் நானே? குப்பை, கோலம். சொல்லுங்க பார்க்கலாம். குப்பை, நான் குப்பை, கோலம். அப்பா கோபுரத்துல வச்சு அந்த கோபுரம் ஆண்டவர் இயேசு, அந்த கோபுரம் ஆண்டவர் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கும் போது என் குடும்பத்தை அடிக்க நினைக்கிறேன், என் குடும்பத்தை அடிக்க நினைக்கிறேன், என் தொழில் அடிக்க நினைக்கிறேன், என் சரீரத்தை கலிங்கப்படுத்துகிற எந்த ஆவிகளும் எந்த சத்துருக்களும் ஒருபோது என் ஆண்டவர் விட மாட்டார். தேவத தூணனை கொண்டு அவன் தலையை வெட்டி அவனை சங்கரித்து என்னை, என் குடும்பத்தை, கர்த்தர் என்னை, என் ஜீவனை பாதுகாக்கிறது. இரண்டாவது, நான் சாவாமல் பிழைத்திருக்கிறேன். I have not died. I have survived. நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன். சங்கீதம் 118:17 வாசிங்க வேகமா. நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன். வாசிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுவேன். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நீ இயேசுவை நம்பினபடினா நீ அவர் கர்த்தர் உனக்கு உதவி செய்தார். கர்த்தர் உதவி செய்தவர். அந்த உதவிகளை இன்றைக்கு நீ சாகாமல் பிழைத்திருக்கிற காரணம் அவர் செய்த உதவிகளை, நன்மைகளை பிறருக்கு போய் சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் உன்னை சாகாமல் வைத்திருக்கிறார். இப்ப எல்லாரும் பக்கத்துல கொடுங்க, கை கொடுக்க பார்க்கலாம். சகோதரர் கை கொடுங்க. ஒருத்தர் மோத்த பாருங்க. சகோதரா, 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 சகோதரி, நீ சாகாமல் ஆண்டவர் வாழ வச்சுக்கிறது எதுக்காக தெரியுமா? நீ சாகாமல் இருப்பது, நீ செத்து போகாமல் இருப்பது எதுக்கு தெரியுமா? அப்பா செய்த நன்மைகளை, அப்பா செய்த அற்புத அடையாளங்களை, உன் வாழ்க்கையில செய்தவைகளை, வேதாகமத்துல செய்த காரியங்களை நீ பல பேருக்கு சொல்லி பல பேருக்கு ஆலயத்தை அழைத்து வர, அதுக்காகத்தான் உன்னை, உன் குடும்பத்தை சாகாமல் பிழைத்திருக்க வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாமத்தை. அல்லேலூயா,
சகோதர சகோதரி, ஆண்டவர்களை சாகாமல் பிழைத்திருக்க செய்தது எதற்காக? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நீங்கள் செத்து போகாமல் பிழைத்திருக்க செய்தவர், வாழ வைத்தவர் எதற்காக? 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 அப்பாவின் புகழை பாட, அப்பாவின் வசனத்தை போய் சொல்ல, அப்பா செய்த நன்மைகளை போய் பிறருக்கு சொல்ல, பிறருக்கு சொல்லி வியாதிகளை நோய்களை விலக்கி ஆலயத்தில் கொண்டு வந்து பிதா குமாரன் பரிசுத்த திருநாமத்தில் அப்பா வருகைக்கு இந்த பிள்ளையை பரிசுத்தமாக காத்திருக்க செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நீயும் உன் குடும்பமும் பிழைத்திருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கி இருக்கும் போது உங்களை தட்டி எழுப்பி கேட்டாலும் மேத்யூ நீ சாகாம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னப்பா? ஜேம்ஸ், லூக்கா, எலியா, எலிசா, ரூபன், பால், ஐசக், சாலமோன், நீங்க சாகாம உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் வாழ வைத்த காரணம் என்ன அப்படின்னு தூங்கும் போது தட்டி கேட்டா உடனே என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு ஆர்வமா கேட்கறதுக்கு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு ஆர்வமா பார்ப்பாங்க. எதுக்காக? அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பா புகழ சொல்ல, எங்க அப்பா இயேசுக்கு நன்மை செய்தா, எங்க அப்பா எலிசபெத், எங்க அப்பா என் வாழ்க்கையில காத்திருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு வார்த்தை மூலமா நான் தெரிந்து கொண்டேன். ஏன் எனக்கு இது வரைக்கும் கர்ப்பம் கிடைக்கல? மேத்யூ, ஏன் இது வரைக்கும் கர்ப்பம் வரல? நான் காத்திருந்ததற்கு இன்னைக்கு அதுக்கு கருவொருளை கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்தா, என் கர்த்தர் கற்றுக் கொடுத்தா. என்னை எள்ளி நகையாடுவதற்கு முன்னாடி என் நாமத்தை நாம் துதிக்க 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 எங்க அப்பா எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஏன் நீங்கள் சாகாமல் பிழைத்திருக்க செய்த காரணம் என்ன? அப்பா புகழை நீ போய் பல பேருக்கு சொல்லணும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து ஆண்டவர் உங்களை வாழ வைத்து உங்களுக்கு விரோதமான தேனீக்கள் கூட்டம், உங்களுக்கு விரோதமான பல விதமான ஜாதிகளின் கூட்டம், பல விதமான சத்துருவின் கூட்டம், அத்தனை கூட்டங்களையும் ஆண்டவர் ஒரு முள்ளை கொளுத்தி அது தீட்டு படபட வெடித்து அது சாம்பல போவது போல ஆண்டவர் சங்காரம் பண்ணி போட்டு ஆண்டவர் உங்களை பாதுகாத்து பிழைக்கூட்டி உங்களை ஜீவனோடு வைத்த நோக்கம் என்ன? அவர் நாமத்தை பறைசாற்ற, அவரை துதிக்க, அவரை பற்றி சொல்ல, சொல்லி அவர்கள் பேய்கள் நோய்களை துரத்தி வியாதிகளை நீக்கி ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்கள் வாழ கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்பட்டார். அல்லேலூயா. கேளுங்கள், நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணை திறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நம்புங்கள். கர்த்தரே உதவி செய்வார். கர்த்தர் தான் உதவி செய்வார். வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நான் செய்யறது அவங்க செய்ய மாட்டாங்க. நான் சாவாமல் பிழைத்திருக்கிறது உங்க சுத்த கிருபை. உங்களை பத்தி சொல்லத்தான், ஆனா என்ன பத்தி சொல்லல. உங்களை பத்தி சொல்லத்தான் நான் சாகாமல் உயிரா இருக்கிறேன். இல்லை என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன், என்னைக்கோ நான் அழிச்சு போயிருப்பேன். ஆனா சாகாமல் பிழைத்திருக்கிறது, உயிரோடு வாழ்வது உன்னை குறித்து சொல்லலாம், உன்னை பத்தி வாழ வைக்கலாம் சொல்லி 4 பேர் ஆலயத்தில் கொண்டாந்து உன் வருகைக்கு சேர்த்துட்டான். என் ஆவிக்குரிய கண்கள் திறந்த, மாம்சத்தின் கண்கள் அடித்து போகட்டும், மாம்சத்தின் கண்கள் அடித்து போகட்டும். ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு திறப்பாங்க. உங்களுடைய கையில் பிரயாசங்கள் 4 நாள் நீங்க விருத்தி அடைய வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். நீங்க செய்கிற வேலைகளை தொழில குடும்பத்துல அவருடைய அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டு அதில் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். ஆனால் தேவனுக்கு கொடுப்பதில் மனமில்லாமல் இருக்கிறீர்கள், மனமில்லாமல் இருக்கிறீர்கள்.